மாநாட்டை முதல் நாள் அமர்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தேசிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பெருமதிப்பிற்குரிய மௌரியா புத்தா அவர்களே, இந்த தொடக்க அமர்வில் பங்கேற்று உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களே, சவுண்டு கொஞ்சம் வச்சுடுங்க. சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர், மேனாள் மக்களவை உறுப்பினர், உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஆக்டிங் கான்சுல் ஜெனரல் தாய் கான்சுலேட் திரு பொன்பான் ஜங்க்ரா ஜாங் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற தம்மசேனாவின் பொறுப்பாளர் ராகுல் ஆனந்த் அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே சிறப்பான ஒரு உரையை வழங்கி அமர்ந்திருக்கிற கர்நாடக மாநிலத்திலிருந்து வருகை இருந்திருக்கிற திருமிகு கோபால் அவர்களே, பெங்களூரில் இருந்து வருகை இருந்திருக்கிற திருமிகு நியாயானந்தா அவர்களே, ஆந்திர பிரதேசத்திலிருந்து வருகை இருந்திருக்கிற நாகார்ஜுனா பல்கலைக்கழகத்தை சார்ந்த துபீரா தேரோ அவர்களே, அடுத்த அமர்வில் பங்கேற்று உரையாற்றவிருக்கிற தம்பி பாரதி பிரபு அவர்களே, புத்தா மணி அவர்களே, அருளானந்தம் அவர்களே மற்றும் பீம்ராவ் அவர்களே, அன்பு சகோதரர்கள் அருள்மணி அரசு, அம்பேத்கர் குமார், ஆர்கே தேவேந்திரன், சுந்தர வடிவேலு, கஜேந்திரன் அப்பாதுரை, வழக்குரைஞர் வசந்த், தர்மேந்திரன், அம்பேத் ஆனந்த், மேகநாதன், சாக்கியா மணிவண்ணன் உள்ளிட்ட இந்த மாநாட்டின் மிக முக்கியமான ஒருங்கிணைப்பாளர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர் பெருமக்களே, வட மாநிலங்களிலிருந்து வருகை இருந்திருக்கிற பௌத்த பிக்குகளே, சுமேதா தேரோ அவர்களே, வந்தவாசி பௌத்த மணி அவர்களே, டாக்டர் ராஜவர்தன் அவர்களே, மாரியப்பன் அவர்களே, பாஸ்கரன் அவர்களே மற்றும் நிலாதம்ம குழுவை சார்ந்த கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாள் மாநாடாக இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் நடைபெறுகிற இந்த மாநாடு வெற்றிகரமாக அமைந்திட முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் நான் இன்னொரு நிகழ்வில் பங்கேற்க வேண்டியிருந்தது. உலக தமிழ் வம்சாவழி அமைப்பு மாநாடு
சைதாப்பேட்டையிலே இதே நேரத்தில் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வில் பங்கேற்று அதன் பின்னர் இங்கே வருவதாகத்தான் நான் உறுதி அளித்திருந்தேன். ஆனால் அந்த நிகழ்விலே உரிய நேரத்தில் பங்கேற்க இயலாமல் காலம் தாழ்ந்து செல்ல நேர்ந்து விட்டது. அதனால் இங்கே வருவதற்கும் சற்று காலத்தாழ்வு நேர்ந்திருக்கிறது. பொறுத்தருள வேண்டுகிறேன். இதற்கு பிறகு நீங்கள் உணவு இடைவேளை, அடுத்த அமர்வு என்று நிகழ்வுகள் ஏராளம் உள்ளன. ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கிற போது நம்முடைய மௌரிய புத்தா அவர்கள் நானும் இதில் பங்கேற்க வேண்டும் என்பதில் மிகுந்த கவனமாக என்னுடைய நிகழ்ச்சிகளுக்கு இடையில், பல்வேறு ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்கு இடையில் இதிலும் நான் பங்கேற்க வேண்டும் என்கிற வகையில் என்னுடைய இசைவை பெற்று இந்த ஆண்டும் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார். அவர் உட்பட ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன். இந்த நிகழ்விலே பங்கேற்று உரையாற்றுவதற்கான அரிய வாய்ப்பை வழங்கியமைக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எனது மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒருமுறை மிக அருமையான ஒரு நூலையும் வெளியிடுகிற வாய்ப்பு. உங்களுக்கு நீங்களே தீபமாக இருங்கள் என்று முனைவர் தியாகராஜன் அவர்கள் மொழிபெயர்த்த தமிழ் நூலை வெளியிடுகிற வாய்ப்பையும் எனக்கு வழங்கியதற்காக தியாகராஜன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் எனது சிறப்பான நன்றியை உரித்தாக்குகிறேன். நம்முடைய மௌரிய புத்தா அவர்கள் இந்த பௌத்தத்தை தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் மீண்டும் எழுச்சி பெற செய்ய வேண்டும் என்கிற உறுதியை ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே இந்த களத்தில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒருங்கிணைத்து, வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து பல்வேறு நிகழ்ச்சிகளை தமிழகத்தில் அவர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார். அவருடைய சொந்த கிராமத்திலே ஒரு பௌத்த விகாரை எழுப்புகிறார். அந்த அடிக்கல் நாட்டுகிற விழாவுக்கும் என்னை அழைத்திருந்தார். அவருடைய சொந்த மாவட்டத்தில் காரைக்குடியிலே இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதிலே பங்கேற்கிற ஒரு அரிய வாய்ப்பையும் எனக்கு வழங்கினார். தமிழ்நாட்டில் இருப்பவர்களை மட்டுமின்றி அகில இந்திய அளவில் இந்த களத்தில் நிற்கிற பௌத்த சிந்தனையாளர்களை, பண்பாட்டு தளத்திலே தீவிரமாக பணியாற்றக்கூடிய பௌத்த பிக்குகளை ஒருங்கிணைப்பதிலும் அவர் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அவருக்கு உடன் இருந்து நம்முடைய தோழர்கள், இங்கே நான் சொன்ன தோழர்கள் உற்ற துணையாக இருந்து இந்த ஒருங்கிணைப்பு பணிகளை வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். இது ஒரு நம்பிக்கையை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது. இதுபோல தொடர்ந்து நாம் மக்களை திரட்டி மக்களிடையே பேசுவது என்பதுதான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. இதை வெகு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கான இந்த பணிகள் வட இந்திய மாநிலங்களைப் போல தென்னிந்திய மாநிலங்களிலும் விரிவாக நடைபெற வேண்டும் என்பதுதான் இந்த ஒருங்கிணைப்பாளர்களின் நோக்கமாக இருக்கிறது. உள்ளபடியே பாராட்டுதலுக்குரியது. டெல்லியிலே அமைச்சராக இருந்து அந்த அமைச்சர் பதவியை அண்மையிலே துறந்தார் நம்முடைய அன்பு சகோதரர் ராஜேந்திர பால் கௌதம் ஜி. ஆம் ஆத்மி கட்சியிலே முக்கியமான ஒரு துறையில் அவர் அமைச்சராக இருந்தார். அவர் ஒரே நாளில் பல ஆயிரம் பேரை பௌத்தம் தழுவச் செய்தார். அவர் ஒருங்கிணைக்கிற பல நிகழ்ச்சிகளுக்கு என்னை அழைத்திருக்கிறார். நான் அந்த நிகழ்வுகளில் எல்லாம் போய் பங்கேற்று உரையாற்றி இருக்கிறேன். டெல்லியிலே நடந்த பேரணி, நாக்பூரிலே நடந்த மாநாடு,
அதன் பிறகு பல நிகழ்ச்சிகளுக்கு அழைத்தும் என்னால் போக இயலவில்லை. அவர்களும் மிஷன் ஜெய்பீம் என்கிற பெயரிலே பௌத்தத்தை பரப்புகிற மகத்தான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு நிகழ்விலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே அணிதிரளுவதை பார்க்க முடிகிறது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரப்பிள்ளையும் இந்த களத்திலே அதே பெயரில் புத்திஸ்ட் சொசைட்டி ஆஃப் இந்தியா என்கிற பெயரில் இந்த அமைப்பை புதுப்பித்து புத்துயிர் ஊட்டி சிறப்பாக அவர் செயல்பட்டு வருகிறார். ஆக வட இந்திய மாநிலங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்களை பௌத்தர்களை அணிதிரட்டக்கூடிய பணிகளை மேற்கொண்டு வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதைப் போல தென்னிந்திய மாநிலங்களிலும் நாம் இதனை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற பெரும் முயற்சியோடு தான் இந்த ஒருங்கிணைப்பு குழு அல்லது இந்த சவுத் இந்தியா புத்திஸ்ட் ஃபெடரேஷன் தென்னிந்திய பௌத்த கூட்டமைப்பு செயல்பட்டு வருகிறது. ஆகவே இந்த கூட்டமைப்பின் நோக்கம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம் என்றும் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். பௌத்தம் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் மீண்டும் புத்துயிர் பெற்றிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் பௌத்தத்தை எப்படி பார்க்கிறார், அதை எப்படி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று முயற்சித்தார் என்பதையும் நாம் மக்களிடத்தில் சரியாக கொண்டு போய் சேர்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆசிய நாடுகள் அனைத்துமே பௌத்த நாடுகள் என்று சொல்லத்தக்க வகையிலே பௌத்தம் உலகத்தில் மிக முக்கியமான ஆசியா கண்டத்தில் வெகுவாக பரவி இருக்கிறது. அரேபிய நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகளாக இருக்கின்றன. ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கிறிஸ்தவ நாடுகளாக இருக்கின்றன. ஆசிய நாடுகள் எல்லாம் பௌத்த நாடுகளாக இருக்கின்றன. மதம் சார்ந்து மக்கள் தொகையை நாம் கணக்கிட்டால் உலகில் மிக அதிகமான மக்கள் தொகையை கொண்ட மதமாக பௌத்தம் இருக்கிறது என்பது புள்ளி விவரத்தின் கணக்கு. நாடுகள் என்று பார்க்கிற போது அதிகமான நாடுகளில் கிறிஸ்தவம் பரவி இருக்கிறது. மக்கள் தொகை என்று பார்க்கிற போது அதிகமான மக்களிடையே பௌத்தம் பரவி இருக்கிறது. அதிலே சீனா மிக முக்கியமான ஒரு நாடு, பெரிய மக்கள் தொகை கொண்டது ஒரு தேசம். அதற்கு நிகராக இந்தியாவும் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. ஆனால் இந்தியாவிலே பௌத்தம் சார்ந்த மக்கள் தொகை என்பது மிக மிக சொற்பமாக இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகுதான் அதுவும் இந்த வளர்ச்சி 1% என்கிற அளவில்தான் 1% என்கிற அளவில்தான் பௌத்தம் சார்ந்த மக்கள் தொகை இந்தியாவிலே இருக்கிறோம். உலகம் முழுவதும் பௌத்தம் பரவி இருந்தாலும் பௌத்த நாடுகள் இருந்தாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தாம் உருவாக்கிய பௌத்தத்திற்கு நவயானா என்று அவர் பெயர் சூட்டியதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். பௌத்தம் வெவ்வேறு பெயர்களில் உலக நாடுகளில் அழைக்கப்படுகின்றன. ஜென் புத்திசம் என்று கூட அழைக்கப்படுகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அப்படி சீனத்திலே பின்பற்றக்கூடிய பௌத்தம் அல்லது இலங்கையிலே பின்பற்றக்கூடிய பௌத்தம் அல்லது மியான்மரிலே பின்பற்றக்கூடிய பௌத்தம், தாய்லாந்திலே பின்பற்றக்கூடிய பௌத்தம், சிங்கப்பூரிலே பின்பற்றக்கூடிய பௌத்தம் என்று எந்த ஒரு நாட்டையும் முன்மாதிரியாக அவர் எடுத்துக்கொள்ளவில்லை.
ஏற்கனவே பௌத்தத்தை பற்றி எவ்வளவோ நூல்கள் வெளிவந்து இருக்கின்றன, எவ்வளவோ விளக்கங்கள் வெளியாகி இருக்கின்றன, எவ்வளவோ பொழிப்புரைகள் இருக்கின்றன, எவ்வளவோ கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவற்றில் எதையும் அவர் நமக்கு முன்னிறுத்தவில்லை. அவர் புத்தா இஸ் தம்மா என்ற ஒரு புதிய நூலை எழுதியிருக்கிறார். ஏன் அவர் இப்படி ஒரு நூலை எழுத வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஏற்கனவே இருக்கிற டெக்ஸ்ட் எக்கச்சக்கமாக இருக்கிறது. அது ஏதேனும் ஒரு நாட்டின் டெக்ஸ்ட் பௌத்தம் தொடர்பான ஆவணத்தை அல்லது வழிகாட்டும் நூலை ஏற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்தவத்திற்கு பைபிள் ஒரே நூல் தான் இருக்கிறது, வேறு யாரும் புதிதாக பைபிள் எழுதவில்லை. குர்ஆனுக்கு உலகம் முழுவதும் பல சன்னி சியா என்ற பிரிவுகள் இருந்தாலும் கூட ஒரே குர்ஆன் தான் பின்பற்றப்படுகிறது. புதிதாக யாரும் அதை பற்றிய ஒரு வேத நூலாக யாரும் முன்மொழியவில்லை. பௌத்தத்திற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஏற்கனவே இருக்கிற ஒன்றை பின்பற்றி இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் அவர் ஏன் புத்தரும் அவர் தம்மமும் என்ற ஒரு புதிய நூலை எழுத வேண்டும்? அவர் ஏன் தான் உருவாக்கக்கூடிய பௌத்த அமைப்புக்கு நவயானா என்று பெயர் சூட்ட வேண்டும்? இந்த இரண்டையும் நாம் கவனமாக கருத்திலே கொள்ள வேண்டும். மிக மிக கவனமாக நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். இது குறித்த விவாதங்களை நாம் இன்னும் விரிவுபடுத்த வேண்டும். ஆழமாக நாம் விவாதிக்க வேண்டும். மகாயானா ஹீனயானா என்றெல்லாம் சொல்லப்படுகிற பௌத்தங்களை பற்றி புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தெரியும். ஏன் அப்படி ஒன்றை அவர் பின்பற்றவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை? அவற்றை மறுதளித்தாரா அல்லது அதை பற்றி ஏதேனும் விமர்சனங்களை வைத்திருக்கிறாரா? அது பற்றி அவருடைய கருத்து என்ன? ஜப்பானிலே பின்பற்றக்கூடிய பௌத்தத்தை பற்றி புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வை என்ன? இலங்கையிலே பின்பற்றக்கூடிய பௌத்தத்தை பற்றி புரட்சியாளர் அம்பேத்கருடைய பார்வை என்ன? மகாயானத்தை பற்றி அவர் என்ன சொல்லுகிறார்? ஹீனயானத்தை பற்றி அவர் என்ன சொல்லுகிறார்? இப்படியெல்லாம் சொல்லப்படுவதிலே அவருக்கு உடன்பாடு இருக்கிறதா? மகாவிஷ்ணுவின் இன்னொரு அவதாரம் தான் கௌதம புத்தர் என்று சொல்லுகிற மகாயான பௌத்தத்தை பற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன கருதுகிறார்? இதையெல்லாம் நாம் முன்னால் கேள்விகளாக நிறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்திருந்தால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவரே விடை தந்திருப்பார். அவர் பௌத்தத்தை ஏற்ற சில மாதங்களிலேயே காலமாகும் நிலை ஏற்பட்டு விட்டது. அதுதான் மிகப்பெரிய பின்னடைவு நமக்கு. இன்னும் 10 ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்திருந்தால் இந்தியா இன்றைக்கு பௌத்த இந்தியாவாக மாறியிருக்கும். ஆகவே அவர் தாம் உருவாக்குகிற அவர் ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய ஃபாலோயர் என்பதை விட அவர் ஒரு புதிய மதத்தை உருவாக்குகிற ஃபவுண்டர் என்கிற இடத்திலே இருக்கிறார். அம்பேத்கர் ஆல்சோ எ ஃபவுண்டர் ஆஃப் நியோ புத்திசம். இந்த பார்வையோடு தான் நாம் பௌத்தத்தையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் இணைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பண்பாட்டு தளத்திலே ஆற்றிய பணிகள் ஒன்று, அரசியல் தளத்திலே ஆற்றிய பணிகள் இன்னொன்று. இந்த இரண்டையும் இணைத்து செல்லுகிற முயற்சி என்பதுதான் இப்போதைக்கு முக்கியமான தேவையாக இருக்கிறது. அரசியலை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன், பண்பாட்டு தளத்தில் முழுமையாக ஈடுபடுவேன் என்றால் அது அம்பேத்கரிய பார்வையாக இருக்க முடியாது. அவருடைய கான்ட்ரிபியூஷன் இன் பாலிடிக்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஸ்பியர், இந்த இரண்டையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நான் இந்து இல்லை என்று சொல்லுவதற்கான ஒரு போர், என்னை நீ இந்து என்று இங்கே அடையாளப்படுத்துகிறாய், அதை மறுதளிக்கிறேன் என்கிற அறப்போர். நான் ஒரு இந்துவாக பிறந்திருக்கலாம், ஆனால் இந்துவாக வாழ மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு அந்த உறுதியை
நிறைவேற்றிய ஒரு அறப்போர். அதுதான் அவர் பௌத்தம் தழுவிய நிகழ்வு. உலகத்தில் எந்த ஒரு தனிநபர் பின்னாலும் இத்தனை லட்சம் பேர் ஒரே நாளில் ஒரு மதத்தை விட்டு வெளியேறியதாக சான்றுகள் இல்லை. மன்னராட்சி காலத்தில் இருந்திருக்கலாம். மன்னன் ஒரு மதம் மாறினால் குடிமக்கள் அவ்வளவு பேரும் இன்னொரு மதம் மாறிவிடுவார்கள். அரசன் எவ்வழியோ குடிகள் அவ்வழி. மன்னன் மதம் மாறினால் மக்களும் மதம் மாறுவார்கள், லட்சக்கணக்கிலே மாறி இருப்பார்கள். ஆனால் இந்த 20ஆம் நூற்றாண்டிலே அல்லது 29ஆம் நூற்றாண்டிலே அல்லது 10ஆம் நூற்றாண்டிலே 19ஆம் நூற்றாண்டிலே இந்த 3 நூற்றாண்டுகளில் ஒரு அரசியல் இயக்க தலைவர் பண்பாட்டு தளத்தில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் யாராவது உண்டா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். அவர் மதம் மாறுகிறார். ஒரே நாளில் 10 லட்சம் பேர் இந்து மதத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் என்பது மிகப்பெரிய புரட்சி, மிகப்பெரிய ரெவல்யூஷன். இது வெறும் கல்ச்சுரல் ரெவல்யூஷன் அல்ல, பண்பாட்டு தளத்தில் நிகழ்ந்த புரட்சி தான். ஆனால் இது வெறும் பண்பாட்டு புரட்சி அல்ல, இது ஒரு அரசியல் புரட்சியும் கூட. It is also a political revolution. மிக முக்கியமாக இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும், ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும், ஆழ்ந்து இதை குறித்து விவாதிக்க வேண்டும். Cultural revolution for what? For political revolution. பண்பாட்டு தளத்தில் நாம் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புவது எதற்காக? அரசியல் தளத்திலே ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும், அதற்காக. அதுதான் முக்கியமானது. ஏன் அரசியல் தளத்திலே புரட்சியை ஏற்படுத்த வேண்டும்? அதிகாரத்தில் மிக உயர்ந்தது ஆட்சி அதிகாரம், பவர் என்று சொல்லுகிற அந்த அதிகாரம் தொடர்பான பல தளங்கள் இருக்கின்றன. நிர்வாக அதிகாரம் இருக்கிறது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர். பொருளாதார அதிகாரம் இருக்கிறது, எக்கனாமிக் பவர். அதே போல பொலிட்டிக்கல் பவர் இருக்கிற மற்ற அதிகாரங்களை எல்லாம் விட உயர்ந்த அதிகாரம், பிற அதிகாரங்களை தீர்மானிக்கிற அதிகாரம். ஜுடிஷியரி பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர், எக்ஸிகியூட்டிவ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர், இவை அனைத்தையும் தீர்மானிக்கிற பவர் பொலிட்டிக்கல் பவர். ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் இவை அனைத்தையும் தீர்மானிக்கிறார்கள். ஒரு மதம் வலுப்பெற வேண்டுமானால் அதிகாரம், ஆட்சி அதிகாரம் தேவைப்படுகிறது. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதனால்தான் அவர்களால் இன்றைக்கு அயோத்தியிலே ராமர் கோவிலை கட்ட முடிகிறது. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதனால்தான் அவர்கள் இன்றைக்கு விரும்புகிற சட்டங்களை இயற்ற முடிகிறது. குடியுரிமை சட்டமா இயற்ற முடிகிறது, அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டுமா திருத்த முடிகிறது, ஜம்மு காஷ்மீரை உடைக்க வேண்டுமா உடைக்க முடிகிறது. ஆக ஆட்சி அதிகாரம், அரசியல் அதிகாரம் என்பது எல்லா அதிகாரங்களையும் விட மேலானதாக இருக்கிற போது பண்பாட்டு தளத்திலும் மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டுமானால், அதை நிலைவரச் செய்ய வேண்டுமானால் ஆட்சி அதிகாரமும் தேவைப்படுகிறது. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதனால்தான் வெள்ளையர்கள் ஆண்ட நாடுகளெல்லாம் அவர்கள் மொழி ஆட்சி மொழியானது, அவர்கள் மதம் அந்த நாட்டின் மதமானது. இந்தியாவுக்குள்ளே எப்படி ஆங்கிலம் வலிமை பெற்றது? ஆங்கிலத்தை பேசக்கூடியவர்கள் இங்கே ஆட்சியில் இருந்ததனால் வலிமை பெற்றது. ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷார் இங்கே வருகிற போது அவன் நூற்றுக்கணக்கிலே தான் வந்தான். இங்கே கோடிக்கணக்கிலே மக்கள் இருந்தோம். 30 கோடி என்று பாரதி பாடுகிறான். 30 கோடி பேர் இருந்த இடத்திலே அவன் 300 பேர் வந்தவன் இந்த நாட்டின் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணவில்லை, என் மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆணையிட்டான். அந்த ஆணவம் அவனுக்கு எப்படி வந்தது என்றால், அவன் உலகம் முழுவதும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறான். நூற்றுக்கணக்கான நாடுகளில் அவன் ஆட்சி இருக்கிறது. எங்கெல்லாம் அவன் ஆட்சி இருந்ததோ அங்கெல்லாம் அவன் மொழி
ஆளுமை பெற்றதாக இருந்தது, அவன் மதமும் ஆளுமை பெற்றதாக மாறியது. ஆகவே ஒரு இனம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால்தான் அந்த இனத்தின் மதமும் வலிமை பெறும், அந்த கருத்தும் பரவும். ஆக பௌத்தம் இன்றைக்கு பல நாடுகளில் ஆட்சி செலுத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறது. பௌத்தம் அதனால் வலிமையோடு இருக்கிறது என்றாலும் கூட ஆதி காலத்தில் சித்தார்த்தர் பௌத்தரானாரே, புத்தரானாரே, அப்போது அவர் முதலில் போதித்த போதனைகள் திரிபுவாதம் இல்லாமல் அப்படியே இருக்கிறதா என்பதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற கேள்வி. அவரை பற்றிய வரலாறு, அவரை பற்றிய கதையாடல்கள் ஒரே மாதிரி இருக்கின்றனவா என்றால் இல்லை. இப்படிப்பட்ட திரிபுவாதத்திற்கு ஆட்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் இஸ்லாம் சில அடிப்படையான கராரான கோட்பாடுகளை வைத்திருக்கிறது. உருவ வழிபாடு கூடாது, ஒரே கடவுள். ஆனால் பௌத்தம் எந்த இடத்திலும் கடவுளை பற்றி பேசவில்லை. அது ரொம்ப முக்கியமானது. பௌத்தம் எந்த இடத்திலும் வழிபாட்டை பற்றி பேசவில்லை, மிக மிக முக்கியமானது. ஆனால் உலகம் முழுவதும் இன்றைக்கு பௌத்தம் எப்படி திரிபடைந்திருக்கிறது. உலகத்தில் புத்தருக்கு போல வேறு யாருக்கும் லட்சக்கணக்கான சிலைகள் இல்லை, வேறு யாருக்கும் சிலை. இது நாம் பெருமைப்படுவதற்காக சொல்லவில்லை தோழர்களே. புத்தருக்கு நேர் எதிரான ஒன்றை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இது புத்தருடைய விருப்பம். புத்தர் எந்த இடத்திலும் கடவுளை பற்றி பேசவில்லை, வழிபாட்டை பற்றி பேசவில்லை என்பது மிக முக்கியமான அரசியல். அதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் கவனமாக கையாளுகிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் அதனால்தான் நவயானா என்றார். நவயானா என்றால் புதிய பாதை என்று பொருள். மகாயானா என்றால் பெரும் பாதை என்று பொருள். ஈனயானா என்றால் எளிய பாதை என்று பொருள். நவயானா என்றால் புதிய பாதை. அதுவும் இல்லை, இதுவும் இல்லை, நான் போடுகிற பாதை புது பாதை, இந்த பாதைக்கு வாருங்கள் என்று மக்களை குறிப்பிடுகிறார். அந்த பார்வையோடு நாம் பௌத்தத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அந்த களத்தில் நீங்கள் முன்னெடுக்கிற முயற்சிகளுக்கு என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகளும் திருமாவளவனும் உற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறது. நன்றி, வணக்கம்.